அருமை மாஸ்டர், மதிப்பிற்குரிய பாப்புஜி மகராஜ். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள். ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 23, 2009 காலை 10 மணி. மீடியம் சகோதரி. பாப்புஜி, என் அன்பிற்குரியவரே, என்னிடம் நீங்கள் வெளிப்படுத்த விரும்பும் உங்கள் மகத்துவத்திற்கு முன்னால் நான் மிகவும் சிறியவளாக உணர்கிறேன். என் இதயம் உங்களுக்கான அன்பால் நிரம்பி வழிகிறது. ஒரு குழந்தையைப் போல, இத்தகைய அன்பிற்கான காரணத்தை புரிந்து கொள்ளாமலேயே அது நேசிக்கிறது. சிறு குழந்தையைப் போல், ஆனாலன்றி உங்களால் மோட்ச சாம்ராஜ்யத்திற்குள் என்றுமே நுழைய இயலாது என இயேசு கிறிஸ்து கூறினார். இதயமும் ஆன்மாவும் தெய்வீக அன்பை தீவிரமாக வெளிப்படுத்தும் தருணங்களில், அவற்றின் உள்ளார்ந்த தூண்டுதல்களை புறக்கணிக்கின்ற கோட்பாடுகளால் உருவான அறிவுபூர்வமான ஆராய்ச்சிகளையும் தவறான மற்றும் போலியான பாவனைகளையும் விட்டொழித்து இத்தகைய குழந்தைத்தனமான எளிமையை மீண்டும் பெறுவதை விட அதிக அழகான விஷயம் வேறெதுவும் உள்ளதா? என் மகளே, உன் இதயத்தை பேசவிடு. அது தன்னையே முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளும். இத்தகைய தொடர்புகளின் போது இங்கு அது ஏன் தயக்கம் காட்ட வேண்டும்? தூய்மையிலும் இயல்பாக தன்னை வெளிப்படுத்துவதிலும் திறந்த இதயத்துடன் ஒருவரது சிறப்பான பண்புகளை வெளிப்படுத்த அனுமதிப்பது, இவற்றில் தான் உண்மையான மகத்துவமே அடங்கியுள்ளது. உண்மையான அன்பு கீழிலகிலிருந்து வெளிப்படும் ஒன்றல்ல. அது என்றுமே வற்றாத தெய்வீக மூல ஆதாரத்திலிருந்து ஈர்க்கப்படும் ஒன்றாகும். நேசிப்பது, எல்லையின்றி நேசிப்பது, இதுவே தெய்வீகத்தின் அதியழகான வெளிப்பாடாகும். நிரந்தர சத்தியம் எனும் முக்கியமான விஷயத்தை எங்கு நாடுவது என்பதை புரிந்து கொள்ளும் மனிதர்களிடையே இத்தகைய தெய்வீக அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. பாப்புஜி.